பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு செல்லக்கூடாது. இந்த நாவினால் ஏற்படுகிற எந்த ஒரு பாவத்திலும் நாம் விடுபட்டு விடக்கூடாது. நமக்கு எண்ணம் பெற வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமையில் பேசுவதற்கே முடியாமல் போய்விட்டார்கள் என்றால் நாம் எவ்வளவு வாழ்க்கையில் எத்தனை பொய்கள், எத்தனை ஏமாத்துக்கள், எத்தனை அடுத்தவரை பற்றிய அபண்டங்கள், அவரை பற்றிய இட்டுக்கட்டுகள், இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டு அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கிற போது நம்முடைய நிலைமை என்னவாகும் சகோதரர்களே? நாம் அந்த மறுமையில் ஆடையற்றவர்களாக நிர்வாணமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம் அல்லவா? காலிலே பாதனை இல்லாமல் அந்த மஹ்ஷர் வழியிலே நிற்கப் போகிறோம் அல்லவா? அல்லாஹு தஆலா வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அநியாயம் இழைத்தவர்களே மூமின்களை விட்டு பிரிந்து தனியாக ஆகிவிடுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசிக்க வேண்டும். நான் எந்த பகுதியில் இருப்பது? அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுகிற மக்களோடு வாழ்வதா, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நல்லவர்களாக வாழுகிற அந்த நல்ல கூட்டத்தில் சேருவதா, அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவர்களே நீங்கள் ஓரமாகுங்கள் என்று சொல்கிற போது எப்படியான ஒரு நிலைமை என்பதனை சிந்திக்க வேண்டும். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற தாயும் தந்தையும், தந்தையும் மகனும், நானாவும் தம்பியும், மச்சானும் மச்சினனும் என்னென்றே கேட்க மாட்டார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வந்தால் கட்டி அணைத்து முத்தமிட்டு எவ்வளவு காலம் கண்டோம் மச்சான், எவ்வளவு காலம் கண்டோம் நானா என்று சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிற நாம் அந்த மறுமை நாளிலே ஒருவரை ஒருவர் காணுகிற போது யுபஸ்ஸரூனஹும், அவர்களை பார்ப்பதற்காக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். ஆனால் அவன் பார்க்க மாட்டான். அவன் நம்முடைய தப்புக்காக யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வஸாஹிபதிஹி வஅஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم யுன்ஜி. அந்த அநியாயம் இழைத்தவன் தன்னுடைய அநியாயத்திற்காக கிடைக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்புவதற்காக உலகத்திலே வாழுகிற போது தன் பிள்ளை பிள்ளை என்று மார்க்கத்தை செய்யாதவன், கடமைகளை வீணடித்தவன், பிள்ளைக்காக உழைக்கிறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துகிறேன், பிள்ளைக்காக நான் பாடுபடுகிறேன் என்று உலகத்தில் பிள்ளை பிள்ளை என்று வாழ்ந்தவன் மறுமையில் தன் பிள்ளைகளை நரகத்திலே கொடுத்து விட்டு நான் தப்ப வேண்டும் என்று எண்ணுகிறான். ஒரு நல்ல இபாதத்தாளியாக வாழ்ந்திருப்பான், தொழுகையாளியாக இருந்திருப்பான். திருமணம் முடித்தவுடன் அவனுடைய இபாதத்தையும் காணவில்லை, பள்ளியிலும் காணவில்லை, தொழுகையிலும் காணவில்லை. அவன் மனைவியோடு மிக சிறப்பாக சந்தோஷமாக வாழுகிறான். காலிலே ஒரு முள்ளறினால் கூட அவனுடைய காலமே அழிந்தது போல கவலைப்படுவான். இப்படியாக வாழ்ந்த ஒருவன் மனைவியை அந்த நரகத்தில் கொடுத்து விட்டு நான் தப்ப வேண்டும் என்று எண்ணுகிறான். தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பாசமாக வளர்த்த அந்த தாயையும் தந்தையையும் நரகத்துக்கு ஈடாக கொடுத்து நான் தப்ப வேண்டும் என்று எண்ணுகிறான். இதான் மஹ்ஷருடைய நிலைமை. எல்லாரையும் கொடுத்து எனக்கு தண்டனைகள் காப்பாற்ற முடியலையா? வமன் ஃபில் அர்தி ஜமீஅன், உலகத்துல முழு பேரையும் எல்லோரையும் அந்த நரகத்துல கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் தப்போணும், எனக்கு தண்டனை வந்துடக்கூடாது, என்ன பாதுகாத்துரு என்ன பாதுகாத்துரு என்று எண்ணுகிற அந்த மஹ்ஷருடைய நாள் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா
இன்னஹா லதா நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா தத்உ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவா. அப்படியெல்லாம் நடக்காது. நீ செய்த குற்றத்துக்கு உன் மகனையோ, உன் தந்தையோ, உன் தாயையோ, உன் மனைவியையோ, உன் சகோதரர்களையோ, உலகத்தில் உள்ள உற்றார் உறவினர் எல்லோரையும் கொடுத்து நீ தப்பலாம் என்றால் எதற்காக அல்லாஹ் அமலை வைத்திருக்கிறான்? அப்படி பகரத்துக்கு கொடுக்க முடியாது. அவருடைய முன்னெற்றியை பிடித்து இழுக்கப்படும். நரகம் நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். ஓடுகிறவர்களை பிடித்து இழுத்து அந்த நரகத்திலே போடப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்படியான அந்த மஹ்ஷருடைய நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டும், தாயை விட்டும், தந்தையை விட்டும், பெற்றார்களை விட்டும், பிள்ளைகளை விட்டு எல்லோரையும் விட்டும் இரண்டோடுவான். கண்டால் காணாதவன் போல் இருப்பான். என்ற நன்மையை எடுத்திருவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கும். அப்படியான அந்த நாளில் சந்திப்பதற்கு முன்னால் இந்த உலக வாழ்வை நாம் அல்லாஹ்வின் பால் சரியான முறையிலே தயார் செய்ய வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நம்மளை பார்த்து கேட்கிறான். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள மாட்டார்களா? அல்லாஹ்வின் பால் தௌபா செய்து மீள மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வ இன்னி லகஃபாருன் லிமன் தாப், யார் தௌபா செய்து தப்புக்களிலிருந்து விலகி மாறி வருகிறார்களோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத மின் இபாதி, அவர்கள் அறிய வேண்டாமா அல்லாஹ்தான் அவர்கள் செய்த தப்புக்களுக்காக மன்றாடுகிற போது தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன். நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான் என்று அருள்மறையிலே பல இடங்களில் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுவோம், நல்லவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.